வறட்டு இருமல் மற்றும் சளியை வீட்டில் இருக்க எளிமையான பொருளை வச்சு எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கரண்டி எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த 5 பொருளையும் வந்து அதில் ஆட் பண்ணேன். என்னென்னா கற்பூரம், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம், சின்ன வெங்காயம் 1, கற்பூரவள்ளி தழை, துளசி தழை, வெத்தலை காம்பு. இந்த 5 ஐட்டத்தையும் வந்து ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்சுருந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டணும். போட்டு அந்த கற்பூரவள்ளி தழையும் துளசி தழையும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நான் எடுத்துடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அது வெடித்து ஒரு நிறமாக மாறும்போது நம்ம எடுத்து அதை ஆற வச்சுட்டு, இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நான் காட்டுற மாதிரி வெத்தலையை வந்து அகல் விளக்கில் முன்பகுதி பின்பகுதி 2லேயும் நல்லா வாட்டிக்கணும். வெத்தலை வந்து கருகிடக்கூடாது, கருகாமல் நம்ம வாட்டணும். அதே மாதிரி முக்கியமானது என்ன அப்படின்னா, அகல் விளக்கில் மட்டும்தான் நம்ம வாட்டணும், கேஸில் நம்ம வாட்டவே கூடாது. ஸோ அகல் விளக்கில் நல்லா வாட்டிட்டு, நம்ம ஆல்ரெடி காய வச்ச அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த எண்ணெயை வந்து வெத்தலையோட முன்பகுதி மற்றும் பின்பகுதி இந்த 2 பக்கமும் நல்லா தடவிக்கணும். நல்லா தடவிட்டு நம்மளோட நெஞ்சு பகுதியில் ஒரு வெத்தலையையும், பின்னாடி முதுகு பகுதியில் இன்னொரு வெத்தலையையும், இதே மாதிரி இன்னொரு வெத்தலையில் நீங்கள் வந்து தீயில வாட்டி அதை நீங்கள் வைக்கணும். தொடர்ந்து 3 நாள் பண்ணிட்டு வரும்போது ரிசல்ட்டு வந்து தெரியும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையிலையும் வந்து பண்ணணும். ஸோ நான் பர்சனலாக இந்த ரெமடியை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 நாள்லேயே எனக்கெல்லாம் வந்து ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ.